அனைவருக்கும் வணக்கம். சாமானியனின் சர்க்கார் சேனலுடைய நேயர்களுக்கும் மற்றும் நமது சேனலை நே சப்ஸ்கிரைப் செய்யாத அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் பேர் வந்து தேசிய தலைவர் தேவர் திருமகன் அப்படின்ற படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை வந்து இயக்கியவர் வந்து அரவிந்த் ராஜ், ஹீரோவாக நடித்தவர் வந்து பஷீர், இசை இளையராஜா ஐயா அவர்கள். இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோலாக முக்கிய கதாபாத்திரங்களாக வந்து இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் டத்தோ ராதா ரவி அவர்கள், கஞ்சா கருப்பு மற்றும் பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படமானது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு தழுவிய ஒரு படமாக எடுத்திருக்கிறார்கள். படம் வந்து நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸில் இருக்கும்போது வந்து காந்தி, நேரு, நேதாஜி, பட்டேல், காமராஜர், அப்புறமேட்டு இவர் நம்ம ராஜாஜி மற்றும் அனைவர்கள் கூடயும் பயணிக்கிறார். பயணிச்சிட்ருக்கும்போது வந்து இந்த சுதந்திர போராட்டம் வலுவடையும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம மென்மை போக்கே கடைப்பிடிப்போம் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்லும்போது, அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் மற்றும் அவர்களுடைய சகாக்கள் எல்லாம் வந்து நாங்கள் காங்கிரஸை விட்டு விலகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விலகுன்னு சொன்னோடனே வந்து அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்ன்ற ஒரு கட்சியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இவங்களாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, வெள்ளைக்காரங்களாம் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்புறமேட்டு அந்த சமயம்தான் வந்து இது வருது, உலகப்போர் வருது. உலகப்போர்ன்ற போதில் உலகப்போரில் வந்து ஹிட்லரை போய் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்புறமேட்டு அந்த விமான விபத்தில் இறந்து போயிடுறாரு. அது வரைக்கும் நேதாஜியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவருக்கு ஒரு கடிதம் வருது, தேவர் ஐயாவுக்கு ஒரு கடிதம் வருது. இது மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இறக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அப்புறமேட்டு இவர் ஜப்பான்லேயே ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த அவருடைய குரல் மட்டும் தான் கேட்குது, ஃபேஸை காட்ட மாட்டாங்க. இவர் தேவரும் நேதாஜியும் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. அது மாதிரி போகுது. இப்படி வந்து முதல் பாதி போகுது. 2வது பாதியில் வந்து அந்த இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலை வழக்கை பற்றி இதாகுது. அந்த கொலை வழக்கில் இவர் மேலே வந்து ஒரு இவரை வந்து A1 போடுறாங்க. அப்புறம் அந்த வழக்கை வந்து இவர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுவிக்கிறாங்க. எல்லாம் போகுது. முதல் காட்சியிலே வந்து அந்த கையூட்டு சட்டத்தை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கையூட்டு சட்டம் இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும், அந்த கள்ளர் சமுதாயம், அந்த முக்குளத்துவ சமுதாயத்தில் வந்து ஒரு அந்த காலத்தில் இருந்துச்சு கையூட்டு சட்டம். கையூட்டு சட்டத்தை வந்து எதிர்த்து இவங்க வந்து இல்லை கை நாட்டு போட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில், MS பாஸ்கர். அவர் அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து இது மாதிரி நாங்கள் விட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் அவர் கட்ட விரலே வெட்டிடுவார். அவர் MS பாஸ்கர் நல்லா நடிச்சிருந்தார். அதே மாதிரி படத்தோட
இசை ஐயா இளையராஜா அவர்கள் நல்லா இசை அமைச்சிருக்காரு. அந்த ஜட்ஜ் கேரக்டர்ல அ இளைய சாரி பாரதிராஜா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு. டத்தோ ராதா ரவி வர அவர் அந்த வழக்காடுறதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய தெய்வத்த வணங்கிட்டு இது பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, தேவரையா போய் வணங்கிட்டு அந்த கேஸ இது பண்ருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு சீன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு. அதாவது இவருக்கு எதிரா எதிரணியில இருக்கக்கூடிய வக்கீல் வந்து அவர் தான் அந்த கதையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த வக்கீல் ஜூனியர்ஸ்லாம் வராங்க. ஐயா நாங்க இது மாரி தேவர் ஐயாவ பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க அவருக்கு எதிரா வழக்கு போட்டீங்க. நீங்களே அவருக்கு இப்ப ஆதரவா பேசுறீங்களே! என்ன ஆச்சு? ஏதுன்னு கேட்கும்போது தான், அவர் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ல இவ்ளோ விஷயங்களையும் அவர் அப்படியே சொல்றாரு. சொல்லும்போது, நானும் அவர தவறா தான் நெனச்சேன். அவர் ஒரு ஜாதி தலைவரா தான் நெனச்சேன். ஆனா அவர் ஜாதி தலைவர் இல்ல. அவர் வந்து ஒரு தேசிய தலைவரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ம் நெறையா கேரக்டர் காந்தியடிகள் கேரக்டரா இருக்கட்டும், நேரு கேரக்டரா இருக்கட்டும், ஏன்னா அதே மாரி நெறைய கேரக்டர் வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள வந்து சொல்லாம இருக்க மாரி எனக்கு தோணுது. இது ஒரு தாக்கத்த அ அதிகப்படியான தாக்கத்த ஏற்படுத்தல. அது மாரி என்னுடைய இது. மத்தபடி எல்லா நடிகர்களுமே இதுல வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே. இது அப்புறமேட்டு கடைசில அந்த ஒரு சாமியார் வந்து இது பண்ணுவாரு. அ என்னுடைய நண்பர் கேசி திருமாறன் கூட சொல்லுவாரு. "என்ன ராமலிங்கம், முத்துராமலிங்கம் உன் தல சாயலாமா?" அப்படின்னு ஒரு முதுகுல ஒரு தட்டு தட்டுனாரு. அப்படியே தல நேரா ஆயிருது. அதெல்லாம் உண்மையா நடந்த விஷயங்கள். அது மாரி கடைசி வரைக்குமே அவரு தன்னை ஒரு லேடீஸ் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஆண்கள் தான் ஒரு இதா இருந்தாங்க, நர்ஸா இருந்தாங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் படத்துல வந்து உண்மை தன்மைகள்லாம் வந்து நெறையாவே இருந்தது. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. ம் அ அரவிந்த் ராஜ் நல்லா இயக்கியிருக்காரு. பஷீர்ன்றவரு தான் முத்துராமலிங்க தேவரா நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இளையராஜா இசை நல்லா இசையமைச்சிருக்காங்க. மத்தபடி படம் அருமை, அருமை, அருமை. நன்றி, வணக்கம்.